கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் முடித்தோம். இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தின் ஆராய்ச்சியை தொடங்குகிறோம். இதில் இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் ஆராய்ப்போம். ஆபிரகாம் ஊர் என்ற ஊரிலே பயணத்தை தொடங்கிவிட்டார். ஆனால் ஊர் என்ற ஊரில் இருந்து அவருடைய தகப்பனாகிய தேராகு வந்து ஆபிராமையும் ஆபிரனுடைய மனைவியையும் அவருடைய தம்பி மகன் லோத்துவையும், அவருக்கு பேரன், யாருக்கு, தேராகுக்கு பேரன், இவர்களை அழைத்து கொண்டு அப்படியே இந்த பாபிலோன் ஐப்ராத் நதிக்கு வரை போகிறமாக மேலே போகிறார். அவர் ஆக்சுவலாக இப்படி நேராக வந்திருக்கணும், ஆனால் அங்கிட்ட மேலே போயிட்டு இருக்கிறார். ஆனால் கானான் தேசத்தை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. மேலே போய் இந்த ஆரான் என்ற ஊர் வந்தபோது அந்த ஆரானிலே தங்கிவிட்டார்கள். ஆரானிலே தங்கி இருந்தபோது அங்கே வந்து தேராகு மரித்து போனார். தேராகு மரித்த பிற்பாடு தான் தேவன் இந்த வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு சொன்னார். இன்னைக்கு நான் வாசித்தோம் இல்லையா, கர்த்தர் வந்து ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி தேவன் அழைத்தது எந்த ஆண்டு என்று பார்க்கும்போது கிமு 2091. வரலாறுல தெளிவாக இருக்குது. அதெல்லாம் கிமு 2091னா கிபி இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 2025 வந்திருக்குது. அப்போ 2091 2025 கூட்டிக்கணும். 4000 90 + 21 111 115 வருஷம். 4015 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. அந்த இடம் வந்து எதுனாக்கா, அந்த சொல்லுமா, இங்கதான் இல்லை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு வருதா, நீ தான் எங்கே போறீங்கன்னா சரி பார்க்க. அந்த ஊர் என்ற ஊரில் கிமு 2091ஆம் ஆண்டில் தேவன் ஆபிரகாமை கூப்பிட்ட போது, இந்த வார்த்தைகளை சொன்ன போது, ஆபிரகாமுக்கு வயது 75, சாராய்க்கு வயது 65. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கிழவி அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, தேவன் என்ன சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்படு அப்படிங்கிறார். இது எப்படி இருந்திருக்கும்? ஒரு யங்ஸ்டராக இருக்கிறான், இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கும், ஒரு இளம் வயதுலனா இருக்கிறான், அவன் நல்ல வேலை வாங்கினதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறான். வெளிநாட்டுக்கு போய் இன்னும் நிறையா சம்பாதிக்கிறான். ஒன்று அங்கேயே செட்டில் ஆகிடுறான், இல்லாட்டி இங்கே வர்றான், அது வேறு. ஆனால் வயசானவங்க என்ன நினைப்பாங்க, வயசானவங்க என்ன, இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம், இப்போ அண்ணனே அக்காவின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இவங்களை வந்து எவ்வளவோ கேட்குறாங்க. யார், லதா, கலா, சோஃபி, 3 பேருமே எங்கள் கூட வந்து இருந்துக்குங்க. இங்கே எதுக்கு, இதுக்கு அந்த இடம் எது, திண்டுக்கல்லே தான் இருக்குது. சோஃபி வீடு திண்டுக்கல்ல தான் இருக்குது, லதா வீடு திண்டுக்கல்ல தான் இருக்குது. இங்கே வந்து இருங்க, எதுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் கேளுங்க, இங்கே தான் இருப்பான், நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த கிழவனை, ஆபிரகாம் கனவை கூப்பிட்டு, உன் ஜனத்தை விட்டுட்டு போ, உங்கள் அப்பையும் வீட்டை விட்டுட்டு போ, உன் நாட்டை விட்டுட்டு போங்கிறார். ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டில் இருந்து, ஆபிரகாம் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு, ஆபிரகாம் மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு இருப்பார் இல்லையா கிளம்புறதுக்கு. அப்போ ஒருவேளை கேட்டிருந்தோம்னா என்ன சொல்லியிருப்பாரு, எங்கே போறிய அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார் அவரு, எங்கேயோ போகிறோம் அதான் சொல்லியிருப்பாரு இல்லையா. எங்க போறோம்னு தெரியும், இன்னும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு தான் சொல்றாரு, இன்னும் காமிக்கிற தேசத்தை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் நிலையில இருந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை, ஒரு நிரந்தரம் இல்லாத பிழைப்பு இருக்கு. எப்ப 75 வயசுல, மனைவிக்கு 65 வயசு. அப்ப எங்க ஒருவேளை நம்ம அங்க இருந்து ஆபிரகாம்கிட்ட என்ன செய்றீங்க, நான் கிளம்பணும், நான் போகிறேன். எங்கே போகிறீங்க தெரியாது. யார் உங்களை போக சொன்னா? தேவன் தான் போக சொன்னார்.
அப்படின்னா என்ன நினைப்பாங்க கேட்குறவங்க? கிறுக்கு கிடுக்கு பிடிச்சிக்கிச்சா உனக்கு? அந்த கிழமையும் ஜெயத்தாலேயே வைக்கிறியா நீ? இது தேவையாடா உனக்கு? திட்டுவோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல உன் நாட்டை விட்டு புறப்படுங்கிறார். ஓய்வு பெற வேண்டிய வயதில் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது எப்படி இருக்கும்? அது அதில் பார்க்கும்போது மத்தேயு 6:34 என்ன சொல்கிறாரு? மத்தேயு 6:34 அருமையான ஒரு வசனம். அந்த வசனம் நம்ம எல்லாருமே நேசிக்கக்கூடிய வசனம் அது. வாசி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசேதம் ஏன் 6:34? நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடைய வேலைக்காக கவலைப்படும், அந்த நாட்களுக்கு அதில் பாடு போகும். ரொம்ப சூப்பரான வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நடத்துவார். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நம்ம கவலைப்பட தேவையில்லை, அந்த தினம் கவலைப்படுமா. நாளைக்கு உனக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு உனக்கு என்ன செய்யலாம்ட்டு அந்த நாளை தினம் கவலைப்படுமா. நம்ம கவலைப்படக்கூடாதான். அதோட கூட அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இது இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை. ஆனால் ஆபிரகாம் அந்த நடத்தி காட்டினது அந்த சமயத்தில். ஏன்னாக்கா தேவன் சொன்ன உடனே கிளம்பி போயிட்டார். அவர் நாளை தினத்தை பற்றி என்ன செய்யல, அவர் கவலைப்படல. நான் இன்னைக்கு தேவன் என்னை புறப்பட்டு போக சொல்கிறார், நான் போகிறேன். எனக்கு என்ன தேவை, என்ன ஏற்படும், அதெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். ஆக உன் நாட்டை விட்டு புறப்படு அப்படிங்கிற போது நம்ம நாட்டில் ஒரு பழக்கமான சூழ்நிலையாக இருக்கும் இல்லையா? நம்ம நாட்டில் ஒரு பழக்கமான சூழ்நிலை இருக்கும். நம்ம முற்றிலுமாக வெளிநாட்டுக்கு போகும்போது அது என்னன்னே என்ன செய்யுது எனக்கு தெரியாது. அதை பழகிறதுக்கே எப்படி ஒரு 3 மாதம் 6 மாதமாவது ஆகும். இந்த ஆள் ஏற்கனவே 75 வயசு, அங்கே போயிட்டு என்ன செய்யறது, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் தேவன் பார்த்துக்குவார் என்னை. அதான் முரட்டு விசுவாசம். தேவன் என்னை பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அவர் கிளம்பினார். அடுத்தது உன் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போ அப்படிங்கிறார். நாட்டை விட்டு மாத்திரம் இல்லை, நீ உன் ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாத, உன் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போ. அப்படின்னா அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது? தன்னுடைய வேர்களை விட்டு புறப்பட்டு போக வேண்டியிருந்தது. அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க. சொல்கிறேன். சாராயினா என்ன அர்த்தம்? இளவரசின்னு அர்த்தம், ராணின்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு இளவரசி ராணின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அவன் அரண்மனையை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருப்பாள். இந்த காலத்தில் பெரிய ஒரு பிரபுவோட மகளாக இருந்திருப்பாள் சாராயி. அது மாதிரி ஆபிரகாமை ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் ஏத்தியர்கள் என்ன சொல்கிறாங்க பாரு. ஆதியம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 23 5-6 வசனம் பாசி. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, எங்கள் ஆண்டவனை, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதினாலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறைக்கு உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அது என்ன சம்பவம்னா பின்னாடி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது சாராள் இறந்து போகிறான். 127 வயசு வரைக்கும் இருந்துட்டு சாராள் இறந்து போகிறான். அந்த சாராளை புதைக்கிறதுக்கு ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறாரு. யாரு? ஆபிரகாம். நிலம் எனக்கு விலைக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் குடியிருக்கிற இடத்துல ஏத்தியர்கள் இருந்தாங்க. அவங்க ஏத்தியர்கள் என்ன சொல்கிறாங்க? மகாபிரபுங்கிறாங்க. யார? ஆபிரகாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள நபராக இருந்திருக்கிறாரு தொடக்கத்திலேருந்தே. அவரும் ஒரு இளவரசனாக இருந்திருக்கிறாரு. சாராயும் ஒரு இளவரசி போல இருந்திருக்காங்க. அப்போ
உன் ஜனங்களெல்லாம் விட்டு புறப்படுனாக்கா வேர்கள் அத்துக்கிட்டு வான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற செல்வாக்கு, அங்கே இருக்கிற ஒரு பவர், அங்கே இருக்கிற ஆசி, ஐஸ்வர்யம், மகிமை, மேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. உன் ஜனங்களை விட்டு புறப்படுங்கிறார். அடுத்து உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்படுங்கிறார். இது சீஷத்துவத்தின் மிக உயர்ந்த விலை. இது தகப்பனை வீட்டை விட்டு புறப்படுனாக்க எல்லா வேர்களையும் வெட்டிட்டு வா, நீ தனியால கிளம்பி வாடா, நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆபிரகாமுடைய நிலையில் வச்சு நம்மளை யோசிச்சு பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னார்? உன் நாட்டை விட்டு போகுங்க. நாடுன்னு எனக்கு பழக்கமான ஊர், பழக்கமான இடங்கள், பழக்கமான ஜனங்கள், இதை விட்டு போங்கிறார். உன்னுடைய அடுத்து என்ன சொல்றாரு? உன்னுடைய நாட்டை விட்டு போ, உன்னுடைய ஜனத்தை விட்டு போ, உன்னுடைய தகப்பனை வீட்டை விட்டு போ அப்படிங்கிறார். பாருங்க, இதை பற்றி ஏன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு? ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பனாரெல்லாம் எதை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க? விக்கிரகம் வழிபட்டு இருந்தாங்க. அந்த விக்கிரகோட நீ கூட்டத்தில் இருக்காத. 1 Corinthians 5:33 என்ன சொல்லுது? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அது மாதிரி இவன் அந்த இடத்துல இருந்தாக்க இவனுடைய விழுக்கம் கெட்டு போயிடும், ஆபிரகாமுடைய விழுக்கம் கெட்டு போயிடும். நீ உன்னுடைய தகப்பனை வீட்டெல்லாம் விட்டுட்டு ஓடிடு, இங்கே கூட்டிக்கிட்டு போகாத அப்படிங்கிறார். ஏன்னா யோசுவா 24:2-3 நமக்கு அதான் ஆதார வசனம் பார்த்தோம். யோசுவா 24:2-3 வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, பக்கம் 299 2ஆம் வசனம் மேல இருக்கு பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இங்கே 299 பக்கம் 2-3 வசனங்கள். யோசுவா 24:2-3. யோசுவா 24 பக்கம் 299 2-3 வசனங்கள் எடுத்தாச்சா? அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். யாரு? தேராகு விட்டார்களாம், வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். சில விஷயங்களை நம்மகிட்ட கட் பண்ணுவார் தேவன். ஆமாம், நீ இருக்கவே இருக்காத, அது தேவையில்லாத விஷயம். அதாவது நம்முடைய சூழ்நிலைகள் சமயத்தில் மாறும், இருண்டதாகும். எனக்கு அப்படி ஏற்பட்டது. அதாவது எனக்கு 86லேயே கர்த்தருடைய சபையை பற்றி அறிவிக்கப்பட்டது. இப்போ பாளையங்கோட்டில் பிஎட் படிச்சுருந்தப்ப என் கூட படிச்சிருந்த ஃப்ரெண்டு எனக்கு அறிவிச்சாரு. ஆனால் அப்போ நான் என்ன சொன்னேன்? கத்தோலிக்க சபையோட பெரிய சபை ஒன்றும் கிடையாது, இதை விட்டு நான் வரமாட்டேன், நீங்கள்லாம் எல்லாம் அங்கே சேரணையா அப்படி சொல்லுவீங்க. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் எனக்கு ஏற்பட்ட சோதனைகள், இடர்பாடுகள், இது எல்லாவற்றிலையும் தேவன் என்னோடு கூட இருந்து சரியாக கர்த்தருடைய சபைக்கு வழிநடத்திட்டு வந்துட்டார். முதல் வாரம், அதாவது மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் நான் ஆராதனைக்கு போகிறேன். மார்ச் மாதம் 2வது வாரம் ஆராதனைக்கு போகிறேன். மார்ச் இல்லை, ஆகஸ்ட் முதல் வாரம் ஆராதனைக்கு போகிறேன். அந்த ஆராதனைக்கு போகிறதுக்கு முதல் நாள் பெந்தகோஸ்து போத ஒரு ராஜ்குமார் நகர் பெரிய சபை கட்டியிருக்காருல, ரெட்டிப்பட்டி ரோட்டில் சவுந்தரராஜ வித்யாலயாவுக்கு அடுத்து வாழக்கவட்டி பிரிவுக்கு நேராக இந்திய தேவஸ்தன் இருக்கு இல்லையா, அந்த பாஸ் இப்போ தானே கிட்டே முந்தியெல்லாம் சும்மா இந்த சௌராஷ்டிராபுரத்தில் இது
புவனேஸ்வரி கோயில் பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தவர். அப்போ வந்து என்கிட்ட முதல் சொல்லிட்டு போகிறாரு, பிரதர் வாங்க பிரதர், நாங்கள் ஆராதிக்கிற சபைக்கு வாங்க பிரதர், அவசியமாக கர்த்தர் கிருபை செய்வார். நாங்கள் ஆராதிக்கிற சபைக்கு வாங்க பிரதர், கர்த்தர் நிச்சயமாக கிருபை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அவர். அங்கே பழைய வீட்டில் வந்துட்டு இந்த இடத்துல ஜெர்மன்காரங்க வர்றது மாதிரி எனக்கு தரிசனம் ஆண்டு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க போகிறீங்க பொறுத்து ஆய்வுன்னு என்ன முடிச்சுட்டார். நான் வந்து இங்கே போயிட்டேன், ராமநாதர் சபைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பார்த்தாரு, என்னப்பா போனப்போ நான் வர சொல்லி இருந்தேன், வரல. நான் போயிருந்தேன் பிரதர் அப்படின்னு. எங்கே போயிருந்தீங்க? ராமநாதரில் கிறிஸ்தன் சபைக்கு. ஏன் பிரதர் இங்கே வாங்கன்னு சொன்னீங்க, அங்கே போயிட்டீங்க அப்படின்னு அவருக்கு வருத்தம் இல்லை. ஆமாம். அப்போ 5 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் சரியான முறையில் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்வதற்கு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 5 வருடங்களில் என்ன பட்ட கஷ்டங்களும் நிறையா இருக்குது, ஏற்பட்ட நஷ்டங்களும் நிறையா இருந்துச்சு. தேவன் வந்து அப்படிலாம் ஒரு சிச்சுவேஷனை மாற்றி விட்டு கொண்டு வந்து சேர்க்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் நினைத்தால் அதை சாதித்தான் ஆகும். அதை மாற்றவே மாட்டார், மாற்றிக்க மாட்டார். ஏன்னா நம்மெல்லாம் வந்து நம்முடைய தாயின் வயிற்றில் கர்ப்பந்தரிக்கு முன்னரையே தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும். நிச்சயமாக அது வந்து மாறாது. பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க. ஆரான் என்ற ஊர் அந்த காலத்திலேயே ரொம்ப நாகரிகமான ஊராக இருந்தது. ரொம்ப நாகரிகமான ஊராக இருந்தது ஆரான் என்ற ஊர். அந்த ஊரில் நிறைய கட்டடங்கள் இருந்திருக்கும், நல்ல வாய்ப்புகள், வாழ்வதற்கு வசதியான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. இதை விட்டுட்டு கானான்கிற ஒரு காட்டுப்பகுதிக்கு போக சொல்றாரு தேவன். அது பாலைவனம், அங்கே போக சொல்றாரு. அதை யோசிச்சு பார்த்துருந்தாருந்தாக்கும் போயிருப்பாரு ஆபிரகாம். அப்போ நம்முடைய சூழ்நிலையில மாற்றுகிறார் கர்த்தர். எதுக்காக? அவருக்கு ஏற்றபடி நாம் மாற வேண்டும்ங்கிறதுக்காக நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார், அல்லது கடினமானதாக்குகிறார், அல்லது வேறொரு இடத்துக்கு போகும்படி நம்மை பணிக்கிறார். அப்போ தேவனுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனாலே தேவன் வந்து ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். தேவன் ஃப்ரெண்டுங்கிறார். யார்? ஆபிரகாம். என் ஃப்ரெண்டுடா, என் ஃப்ரெண்ட் அவன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் யோசிப்பார். தேவனே வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ற போது எப்படி இருக்கும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 10 வரைக்குள்ள வசனங்கள் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 11 வரைக்கும். விசுவாசத்தினாலே பக்கம் 308. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதனால தான் தேவனுடைய ஃப்ரெண்டு. எந்த இடமும் எதற்கு போகிறோம்னே தெரியல ஆபிரகாமுக்கு, ஆனால் புறப்பட்டு போனான். ஆட்டோவில் போய் உட்காடுறோம். ஆட்டோவில் போய் உட்காந்தோடனே எங்கே போகணும்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த எங்கே போகணும் சொல்லாமல் அவங்க போக முடியாது. என்னையா போகும்போதே எங்கே போகணும்னு கேட்குறேன். அப்புறம் கேட்காம என்ன செய்யறது? எங்கே ஒன்று சொன்னால் தானே கூட்டு போக முடியும் அப்படின்றோம்ல. எங்கே ஒன்று சொன்னால் தான் இவன் போக முடியும் என்னன்னு தெரியாமல் இருக்கும்போதே புறப்பட்டு போனான். அதனால தான் தேவனுடைய சிநேகிதன் எனப்படுகிறார். விசுவாசத்தினாலே 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து. பிறந்த இடம் எது? ஊர். வாழ்ந்த இடம் எது? ஆரான் இல்லையா? ஊருக்கு அப்புறம் ஆரான். இது எல்லாமே பாபிலோனிய கரைப்பகுதியில் இருக்குது. அதை விட்டுட்டு இவர் என்ன செய்யறாரு? இன்னொரு நாட்டில் வந்து பரதேசியை போல் செஞ்சு. பரதேசினா என்ன அர்த்தம்? இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. பரனாக்க வெளிய, வெளின்னு அர்த்தம். அகனா உள்ளு, பரனா வெளியே. பரதேசி நாட்டை சேர்ந்தவர், வெளிநாட்டை சேர்ந்தவர், ஃபாரினர் தான் பரதேசின்னு சொல்கிறோம். இப்போ ஜிம்மு வந்து இங்கே வந்தாருனாக்க அவரு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பரதேசி, ஃபாரினர்.
நம்ம அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ போனோம்னா நம்ம அந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பரதேசி, புரியுதா? ஏன்னா அங்கே எந்த உரிமையும் கிடையாது நமக்கு. அவன் இங்கே ஜிம்மு வந்தாருங்க, ஜிம்மு போகலாம் எல்லா பக்கமும், ஆனால் ஒரு உரிமையும் கிடையாது அவருக்கு. ஓட்டு போடலாமா? அவர் போட முடியாது. ரேஷன் கார்டு கொடுப்பாங்களா அவருக்கு? கொடுக்க மாட்டாங்க. ஆதார் அட்டை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை. நீ வா போ, அதோட வச்சுக்க, இங்கே நாட்டு உரிமையெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படிங்க. அது மாதிரி நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பரதேசி தான் இல்லையா? ஏன்னா நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்போ இங்கே பார்க்குற போது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடார வாழ்க்கைங்கிறது எவ்வளோ கடினமான வாழ்க்கை என்பது நம்ம அதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். டென்ட்டு கூடார வாழ்க்கை. ஸ்கவுட்டில் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். ஊட்டிக்கு ஒரு தடவை போயிருந்தோம், அதுவும் ஊட்டியில். ஆனால் மே மாதத்தில் போனோம், அதனால் கொஞ்சம் குளிர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் பிஎஸ்சி படிச்சிருந்தேன், இப்போ ஸ்கவுட்டில் இருந்தேன். அந்த ஸ்கவுட்டில் ஒரு ஜம்பரின்னு சொல்லிட்டு மீட்டிங் கூட்டு போவாங்க. அப்போ அங்கே வந்து டென்ட்டு போட்டு அங்கே தான் அந்த ரூம்லாம் எடுக்க மாட்டாங்க, அதுக்குன்னே டென்ட்டுலாம் வச்சுருப்பாங்க. டென்ட்டு போட்டு அதெல்லாம் தான் அங்கே தங்க வைப்பாங்க. அப்போ கூடார வாழ்க்கைங்கிறது போய் இந்த நிலத்தை முதல் சமப்படுத்தணும் கொஞ்சம், அப்புறம் கூடார முழைகளை அடித்து டென்ட்டை போடணும். அதெல்லாம் நாங்களே செய்யணும். அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யணும் சொல்லிக் கொடுப்பாங்க, நாங்களே செய்யணும். அடித்து அதை வந்து அங்கேயே இருந்துக்கிட்டு ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் நாங்கள் இருந்தோம். ஒரு வாரம் இருந்து அங்கே விளையாட்டு, மக்களோட மக்களுக்கு போய் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு. கூடார வாழ்க்கைக்கிறது ஒரு எளிய வாழ்க்கை அல்ல. ஏன்னா எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். மிருகங்கள் எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது, என்ன மிருகம் வரும்னு தெரியாது. கூடார வாழ்க்கைங்கிறது அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை. கூடாரங்களை தான் செஞ்சிருக்கிற ஆபிரகாம். ஏன்னாக்கா அதுக்கு பதில் 10ஆம் வசனத்தில் இருக்கு. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டிய அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். எது? பரலோகம், நித்திய ஜீவன். அதுக்காக காத்திருந்தான். அதனால இந்த வாழ்க்கையில் வாழும்போது கூடாரத்தில் குடியிருந்தான். இந்த உலகத்தை நேற்று சிப்பாரா கேட்டார், உங்கள் வீடு எங்கே இருக்குது? பேத்தி ஏன் கேட்குறா, உங்கள் வீடு எங்கே இருக்குது தாத்தா அப்படிங்கிறா. எனக்கு வீடுலாம் இல்லைம்மா, அங்கே தாம்மா இருக்குது, மேலே தாம்மா இருக்குது வீடு. என்ன அப்படி சொல்கிறீங்க? அங்கே வந்தேன் ஒரு நாள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் இதனால பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஏன்னா செல்வப்பிரியன் இல்லை அதல்ல. ஒரு வருடத்தில் ஆஸ்தி பெருகினால் அது திங்கிறவனும் பெருகிறார்கள், அதை உடையவனுக்கு அதை பார்க்கிறதை தவிர வேறு சந்தோஷம் ஒன்றும் இல்லை. தேவன் கட்டி வைத்த உறுதியான அஸ்திபாரம் இல்லை இடத்திற்காக இவன் காத்திருந்தான். அதனாலதான் தேவன் என்னுடைய ஃப்ரெண்டுங்கிறார். இங்க இருந்தாலும் அவனுடைய எண்ணமெல்லாம் பரதேசில தான் இருந்துச்சு. அதனால தேவன் ஃப்ரெண்டுங்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்டுடாக. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆபிரகாம் நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். விசுவாசின் தகப்பன் என்று மாத்திரம் அழைக்கப்படவில்லை, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அவரை பற்றி. நம்ம எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருக்கிறார். நம்ம தேவனுடைய அழைப்பை பல வேளைகளிலே உணர்வதில்லை. நான் சொன்னேன் இல்லையா, 5 வருஷம் ஆச்சு நான் உணர்வது. இதுக்கு இங்கே காந்திகிராமத்துலையும் அப்ளை பண்ணியிருந்தேன். காந்திகிராமத்துலேயும் கிடைக்கிறாப்படி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் குழப்பி விட்டுருச்சு. அங்கே போனாங்க, அங்கே வந்து ஒரு 8 பேர் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 8ஆவதாக உங்கள் பேர் இருக்குது. கடைசி நேரத்தில் சாமியார் வந்து வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுனாக்கா உங்கள் பேர் அடிச்சுட்டு அவர் பேரை போட்டுருவாங்க அப்படிங்கிறார். அந்த குழப்பத்தோடு இங்கே வந்துடுறேன். இங்கே வந்தாங்க, இந்தம்மா 82 போல 52 ஆயிடுச்சு. நீ ஒரு 30 பேர் இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி, அவங்க வந்தால் தான், அவங்க யாராவது போனால் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியும். அப்போ
அந்த பிரச்சனையில் உழண்டு கொண்டு இருந்த போது கடைசியாக பாளையங்கோட்டில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. அங்கே சேர்க்க வச்சார். அங்கே பாளையங்கோட்டில் அட்மிஷன் கிடச்சி சேர்ந்து அதுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு டிடி எடுத்து கட்டி அனுப்பிட்டு வீட்டுக்கு வர இங்கேருந்து அட்மிஷன் கார்டு திருப்பி வருது. அப்போ இது என்னன்னு சொல்கிறது, நான் பாளையங்கோட்டில் படிக்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருந்திருக்குது. ஆனால் காந்தி நாமத்தில் போட்டது நான் இடையில இன்டர்வியூ போட்டேன். அப்போ எதுக்காக பாளையங்கோட்டையை படிக்க வச்சாரு, அதுவும் இருக்குது காரணம். அது ஒன்று இப்போ தான் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி வகுப்பு புரியுது. அங்கே பாங்கராசி என் கூட படிக்கிறாரு. அங்கே போய் சக்ரிசேனா வேலை வந்துருக்குனேன் கத்தோலிக்க கோயிலில். மார்க்கெட் பிறக்கிறாப்ப நான் அங்கே போய் கத்தோலிக்க கோயில் அங்கே இருக்கும் இல்லையா, தினம் காலையில் 5:30 பூசைக்கு போயிடுவேன். 5 மணிக்கெலாம் அங்கே சக்ரிஸ்தில் இருப்பேன். சாமியாருக்கு உடுப்படுத்த வைக்கிறது, பூசைக்கு மணி ஆட்டுறது எல்லாமே செய்வேன். என்னை கோயில் பிள்ளை தான் கூப்பிடுவாங்க எங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ அதை பார்த்துட்டு தான் பாங்கராஸ் மதுரைக்காரரு என் கூட படித்த ஒரு மெட்ராஸில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, சாய்ராஜ் உங்கள்கிட்ட விசுவாசம் நிறையா இருக்குது, பக்தி நிறையா இருக்குது, ஆனால் இது உண்மையான சபை இல்லை, நான் உனக்கு உண்மையான சபையை காமிக்கிறேன் வாண்டார். ஆனால் அப்போ தான் நான் சொன்னேன், கத்தோலிக்கத்தை காட்டில் முந்தின வந்தது இன்னும் இல்லை, கத்தோலிக்கத்தை விட பெரிய சபையும் எதுவும் இல்லை, நீ போயா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் படாத பாடுபடுத்தினார் ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். பிரியமானவர்களே, என்னுடைய சூழ்நிலை மாற்றுகிற தேவன். எதுக்குனாக்கா அவருக்கு உபயமான பாத்திரங்களா ஆகுது. அப்போ நினச்சி பார்த்தபோது அதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது தான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறார், எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே நடந்து வந்த பாதை 30 ஆண்டு கால பாதை, 34 ஆண்டுகள், 91 இப்போ 35 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இந்த காலத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக தேவனுக்கு ஆசையை ஐஸ்வர்யம் கொடுக்கல. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, பணம் சேர்க்கறதுல குறியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்ந்துருது. எனக்கு அந்த குறிக்கோளே இல்லை. ஆனால் எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருந்தாலும் தேவன் ஏற்ற வேலையில் எல்லா காரியங்களும் நடத்தி வைத்தார். நல்லா யோசிச்சு பாருங்கள். 4 பிள்ளைகளையும் என்ன செஞ்சேன், அருமையாக கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், ஒரு வீட்டை கட்டினேன். அவன் மாதிரியெல்லாம் சுற்றி கண்ணத்தை வாயில் கை வைப்பாங்க. எப்படி உங்களால் செய்ய முடிச்சுது இத்தனை இது அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, தேவன் நினைத்தால் நிச்சயமாக செய்வார். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன், ஃப்ரீ பேடாக இருக்கிறேன். இப்போ ஆண்டவருடைய ஒளித்தில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கார். இன்னும் என்னென்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியாது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் காத்துக்கொள்வார், அது எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் பிறப்பும்போது நேசா கூட அதுதான் சொல்லிச்சு, நீங்கள் நிச்சயமாக ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா கிருபையும் கொடுப்பாரு, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆபிரகாம் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சார் ஆபிரகாம். அதனால பின்னாடி வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரம். அப்படி கிளம்பி வந்தனே உடனே பிள்ளைய கொடுத்துட்டாரா? இல்லையே, 75 வயசு ஆச்சு. 85 வயசுல தான் 90 வயசுல தான் யாரை கொடுக்குறாரு? இஸ்மவேலை கொடுக்குறாரு, வேலைக்காரி மூலமா. அதுக்கப்புறமா கொடுப்பேன். ஆபிரகாமுக்கே கொஞ்சம் இதாக போயிடுச்சு, சலிப்பாக போயிடுச்சு. அதான் இஸ்மவேல் இருக்கான ஆண்டவர், அவன் சுதந்திரனாக இருப்பான், எனக்கு எனக்கு வாரிசாக அவன் இருப்பான். அவன் இல்லை உனக்கு வாரிசு, இன்னொரு பிள்ளைய உனக்கு கொடுக்க போகிறேன், அவன் தான் உனக்கு வாரிசாக இருப்பாங்கிறார். என்னங்க சாராள் கேட்டு அதை சிரிக்கிறா. தேவதூர்கள் 3 பேர் வந்தாங்க சோதம் குமராளிக்கே போகிற போது. அப்போ சாராள் கேட்ட போது சிரிக்கிறா. ஏன் சிரிச்ச அப்படிங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்த போது. ஏன் சிரிச்ச? இல்லையே நான் சிரிக்கலையே. இல்லை நீ சிரிச்ச எனக்கு தெரியும், போய் சொல்லாத. ஆனால் நீ இந்த சிரிச்சாலும் சரி, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குழந்தையை கையில் தூக்கி இது நடக்கும் அப்படிங்கிறார். ஒரு உற்பவ கால திட்டம்னா ஒரு குழந்தை ஒரு தாயுடைய வயிற்றில் உருவாகிற காலம் 9 மாதம். 9 மாதங்கள் தான் ஆக்சுவலாக மாத கணக்குப்படி 9 மாதங்கள். ஆனால் அந்த மாதவிடாய் சுழற்சி கணக்குப்படி 10 சுழற்சிகள் நின்றுவிடும் மாதவிடாய் சுழற்சி. அப்போ அந்த ஒரு உற்பவ கால திட்டத்தில்
நீ ஒரு குழந்தையை பெறுவாய். அதே மாதிரி ஈசாக்கு பிறந்தான். பிரியமானவர்களே, தேவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவர் நம்ம இந்த நிலையில வைத்திருக்காருன்னாக்க இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ புரியாது, இன்னும் 30 வருஷம் கழிச்சு, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, ஆடடா இதுக்கு தான் இப்படி செஞ்சாரா அப்படின்னு புரியும். அதனால தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படி நடப்போமானால் நிச்சயமாக அவர் நம்மை வாழாக்காமல் மேலாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரை பந்தி கடந்து சொல்லுவோம். சேவியர் கர்த்தரை பந்தி கடந்து கேள்வி கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே,